श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते प्रस्तावपद्धति श्लोकं 17 वृत्तिभिर्बहुविधाभिराश्रिता वेङ्कटेश्वरकवे सरस्वती अध्यरङ्गपदिरत्नपादुके नर्तकीव भवतीं निषेवताम् பதப்பதார்த்தம். ரங்கபதி ரத்ன பாதுகே, ஸ்ரீ ரங்கநாதனுடைய கல்லிழைத்த பாதுகையே, பவதீம் உன்னை, பகுவிதாபிகி அநேக விதமாயிருக்கின்ற, விருத்திபிகி சக்தி லக்ஷணை முதலியவைகளால், ஆஸ்ரிதா அடையப்பட்டிருக்கின்ற, வெங்கடேஸ்வர கவேகே ஸ்ரீ வெங்கடேசன் என்ற கவியினுடைய, சரஸ்வதி வாக்கானது, நர்த்தகீவ கூத்தாடுகிறவள் போல, அதாவது ஒரு நர்த்தகியை போல, பவதீம் உன்னை, நிஷேவதாம் சேவிக்க வேண்டும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ கீழே ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். நான் இந்த ஸ்லோகம்லாம் எழுதுறது ரங்கனை மகிழ்விப்பதற்காக அப்படின்னு. ஸோ அவருக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், அதுவே எனக்கு போதும், அதுவே எனக்கு பெரிய கைங்கரியம் அப்படின்னு. இப்போ இந்த ஸ்லோகத்தில் பாதுகாதேவியை மகிழ்விக்கிறத பற்றி பேசுகிறேன். அதாவது பாதுகாதேவின்றவோ ஒரு ராணியாகவும், தன்னை அவள் முன்னே ஆடக்கூடிய ஒரு நர்த்தகியாகவும் உபமானம் பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறார் சுவாமி. ஒரு நர்த்தகி அப்படின்னா அவளோட நடனம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, சில விஷயங்களை பாவங்கள் மூலமாக நேரடியாகவும், சில விஷயங்கள் மறைமுகமாகவும் அந்த பாவங்கள் மூலமாக சொல்கிறது இருக்கும். அந்த நடனத்துக்கே உரிய ஒரு லக்ஷணம்னு ஒன்று இருக்கும். அதை மாதிரி என்னோட வாக்கும் சில விஷயங்களை நேர ஒன்றையே அர்ச்சிப்பதாகவும், சில விஷயங்களில் மறைமுகமாக, அதாவது இதில் சுவாமி நம்மாழ்வார் பற்றியும் சொல்ல போகிறார், பாதுகையை பற்றியும் சொல்ல போகிறாருங்கிறதுனால சில வாக்கு நேரடியாகவும் சில வாக்கு மறைமுகமாகவும் இருந்து உன்னை மகிழ்விக்க வேண்டும். நீ மகாராணி, உனக்கு முன்னாடி ஒரு ஆடக்கூடிய நர்த்தகி போல நான் இப்போ பாட போகிறேன். அதனால் என்னுடைய வாக்கானது உன்னை மகிழ்விக்கணும் அப்படின்னு கீழ் ஸ்லோகத்தில் சுவாமி ரங்கநாதனை மகிழ்விக்கணும்னா இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பாதுகையை மகிழ்விக்கணும் அப்படிங்கிறார். இதில் இந்த ரொம்ப அழகான ஒரு வார்த்தை பிரயோகம் என்ன அப்படின்னா, இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை விருத்திபிகி, விருத்திபிர் பகுவிதாபிராஸ்ரிதா அப்படின்னு இருக்கு. இந்த விருத்திபிகி அப்படின்னா இது இதில் கோபால விம்சதியில் கூட வரும். ஜெயதி லலித விருத்திம் சிக்ஷிதோ வல்லவீனாம், ஜெயதி லலித விருத்திம் சிக்ஷித்தோன்னா சொல்லி கொடுக்கறது. லலித விருத்திம் அப்படின்னா விற்த்தியில் ஒரு வகை. அதாவது ஒரு டான்ஸில் ஒரு போஸ்டர், அது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கிரேஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு போஸ்டர். அந்த போஸ்டரை லலித விருத்திம்மை கோபிகைகளுக்கு சொல்லி கொடுத்தாராம். இது ராசக்கிரீடையும் போது இருக்கிற ஒரு ஸ்லோகமாக வரும். இது அந்த விருத்திபி அப்படிங்கிறது ஒரு நர்த்தகிக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதாவது ஒரு 4 முக்கியமான விஷயங்கள். நடனம் அப்படின்னா அதில் ஒரு 4 முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆங்கிகம், வாசிகம், ஆகாரியம், சாத்விகம். அதாவது இது டான்ஸ் தெரிஞ்சவளுக்கு தெரியும். ஒன்று நம்மளுடைய முகபாவனைகள், அபிநயம், பாடி மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இன்னொன்று பாட்டு, அடுத்தது நம்மளோட ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம், அந்த மேக்கப், அதெல்லாம் சேர்ந்தது. 4வது எமோஷன்ஸ், நம்ம காமிக்கக்கூடிய அந்த இது. பாடி மூமெண்ட்டுங்கிறது பதத்துக்கு, எமோஷன்ஸுன்றது பாவத்துக்கு. ஆக இந்த ஆங்கிகம், வாசிகம், ஆகாரியம், சாத்விகம் இது எல்லாமே சேர்ந்தது தான், ஃபுல்லி சேர்ந்தாதான் அது பேர் பர்ஃபெக்ட் டான்ஸுன்னு சொல்லுவோம். இது இந்த கோபால விம்சதியில் வரும்போது இதை ரொம்ப அழகாக கையாண்டிருப்பார். பிரத்யாலீட ஸ்திதிமதிகதாம் பிராப்த காடாங்கபாலிம்னு வரும். அதாவது அந்த ஒரு பெருமாள் நிற்கிற அழகுன்றது இருக்குல்ல, அந்த தோரணைன்றது இருக்குல்ல, இது டான்ஸில் டான்ஸ் தெரிஞ்ச வாழ்க்கை இந்த ஸ்லோகத்தை ரொம்ப ரசிக்க முடியும். ஒரு எனக்கு அது அவ்வளோ கரெக்டாக தமிழில் சொல்ல வரல. ஸ்டாண்டிங் போஸ்டர்ஸ் ஆஃப் மென் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஒரு ஆண் நிற்க வேண்டிய போஸ்டர் எப்படி இருக்கணும்னு டான்ஸில் சொல்லுவான்.
அது வந்து 6 விதமாக பிரிப்பா. வைஷ்ணவா, சம்பாதா, வைசாக்கா, மண்டலா, ஆலிதா, பிரத்யாலீடா. அந்த பிரத்யாலீடா அப்படிங்கிறத பெருமாள் அந்த திரிபங்கி கோலம்னு நம்ம சொல்லுவோம். வடுவூர் ராமனை பார்த்தா திரிபங்கி கோலம், திருவேந்திபுரம் ராமன் திரிபங்கி கோலம். அந்த மாதிரி அந்த கிருஷ்ணர் அந்த நிற்கிற போஸ் வந்து அந்த பிரத்யாலீட ஸ்திதிமதிகதாம் அப்படின்னு சுவாமி சாய்ச்சிருப்பார். இது எதுக்கு இவ்வளோ விஸ்தாரமாக சொல்கிறேன்? இவர் விருத்திபேர்னு ஒரு வார்த்தை தானே போட்டிருக்கார், அதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய வியாக்கியானம் சொல்கிறோம் அப்படின்னா, இவருக்கு சர்வதந்திர சுதந்திரன்னு ஒரு பட்டம் கொடுத்தா தாயார். அதில் வந்து கவிதார்க்கிக சிம்மம், சர்வதந்திர சுதந்திரம், இந்த மாதிரி பட்டத்தினால இவரை துவேஷித்து தான் இந்த பாதுகா சாஸ்திரம் எழுத வேண்டிய நிர்பந்தமே வந்தது. இப்போது இங்கே இவர் சொல்கிற இந்த விருத்திபிர் அப்படின்ற பதம் இவர் எடுத்து அந்த கோபால விம்சதியில் இவ்வளோ தூரம் டான்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் அவர் கொடுக்கும்போது இவருக்கு சர்வதந்திர சுதந்திரன்னு கொடுத்த பட்டம் எவ்வளோ நியாயமானது. ஏன்னா இவருக்கு 64 கலையும் தெரியும்னா நிஜமாவே தெரியும் இவருக்கு. அதனால தான் இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் அவர் அழகாக அந்தந்த ஸ்லோகத்தில் நிறைய இடங்களில் எடுத்திருப்பார் அவர். அதனால் இந்த ஸ்லோகம் வந்து கொஞ்சம் டான்ஸ் தெரிஞ்சவாளுக்கு ரொம்ப ரசிக்கக்கூடிய ஸ்லோகமாக இருக்கும். இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பாதுகையை மகிழ்விக்கணும் அப்படிங்கிறத சுவாமி வந்து சாய்க்கிறார். அடியே கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த பிரவே நமஹ.